ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை திருப்புவனம் வைகை ஆற்றில் வீசி சென்ற விவகாரத்தில் நில அளவைத்துறை ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏன், எதற்காக அவர் மனுக்களை ஆற்றில் வீசினார் என்பது குறித்து விரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை திருப்புவனம் வைகை ஆற்றில் வீசியதாக கைது செய்யப்பட்ட நில அளவைத்துறை ஊழியர் இவர்தான். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புறம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டன. இந்த மனுக்களில் பலவும் கடந்த மாதம் 29ஆம் தேதி திருப்புவனம் பகுதி வைகை ஆற்றில் மிதந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மனுக்களை யாரோ திருடிச் சென்று ஆற்றில் வீசியதாக தெரிவித்த வட்டாட்சியர் விஜயகுமார் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி திருப்புவனம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர். இதன் பிறகு கடந்த மாதம் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் மனுக்கள் ஆற்றில் மிதந்தது தொடர்பாக விரிவான விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி வருவாய் கோட்டாட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் வட்டாட்சியர் விஜயகுமார் பணியிட மாறுதல் செய்யப்பட்டதாகவும் தாசில்தார் அலுவலகத்தில் பணியில் அலட்சியமாக இருந்ததாக 7 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை செய்ததில் நில அளவை பிரிவில் ஒப்படைக்கப்பட்ட மனுக்கள் தான் வைகை ஆற்றில் மிதந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த துறை ஊழியர்களிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது வரைபடவாளர் மதுரை வண்டியூரை சேர்ந்த முத்துக்குமரன் மனுக்களை வைகை ஆற்றில் வீசியது தெரிய வந்ததாக கூறி அவரை போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அலுவலகத்தில் பணி தொடர்பாக ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சக ஊழியர்களை பழிவாங்குவதற்காக மனுக்களை ஆற்றில் வீசியது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து முத்துக்குமரனை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று வரைபடவாளர் முத்துக்குமரனிடம் தீவிர விசாரணை செய்து வருகிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்களை அரசு ஊழியரே வைகை ஆற்றில் வீசிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.